அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்காசி சாரல் ஐஎஸ் அகாடமி. இன்று நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 40 நாள் சாதனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதனையில் செஞ்ச திட்டங்கள் பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் அவர் அறிவித்த முதல் திட்டம், அந்த 40 நாள் பண்ண சாதனையில் அவர் செஞ்ச சாதனை அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சதும் அதான் முதல். இன்று கூறிய வரிசையிலையும் முதல்ல இடம்பெற்றது இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்ற ஒரு திட்டம் தான். ஸோ இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் அப்படின்றது இந்த 2026 புது அரசு அமைந்து முதலில் செயல்படுத்திய ஒரு மிகப்பெரிய திட்டம், முதல் திட்டம். ஸோ இதிலிருந்து கட்டாயமாக ஒரு கேள்வி என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த கேள்வியை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அதிலிருந்து முக்கியமான ஒரு 6 கேள்விகளை மட்டும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த 6 கேள்வியில் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இதை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது ஃபஸ்ட் கொஸ்டின். இது எதுக்காக இந்த கொஸ்டின்ஸை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக டிஎன்யூஎஸ்ஆர்பியில் காவல் பணியிடங்கள், எஸ்ஐ பணியிடங்களில் இதிலிருந்து ஒரு கேள்விகள் கட்டாயமாக கேட்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை இந்த விழா நடைபெற்ற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. இந்த அதிரடிப்படை எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அதிரடிப்படை கொண்டு வந்ததே பெண்களுக்காகவும் குழந்தைகளோட பாதுகாப்புக்காக தான். ஸோ அதனாலேயே கட்டாயமாக இந்த கேள்வியை என்ன செய்யலாம் அப்படின்னா வினாத்தாளில் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யார் தொடங்கி வச்சா அப்படின்னு கேட்டால் மாண்புமிகு முதல்வர். எங்கே தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை. ஸோ இந்த சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படைக்கு முதல் கட்டமாக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 354 கோடி அப்படின்றத என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா முதல் கட்டமாக ஒதுக்கியிருக்காங்க நிதியாக. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கே பவனீஸ்வரி அப்படின்றவங்க இதோட தலைவராக என்ன பண்ணியிருக்காங்க, நியமிச்சிருக்காங்க. ஸோ இதோட ஒரு 2500 காலி பணியிடங்களும் என்ன செஞ்சுருக்காங்க, இது கூட அடுத்த அடிஷனலாக போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணணும். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் இடம்பெற்றுள்ள முதல் திருநங்கை யார் அப்படின்ற இந்த கேள்விக்கான ஆன்சரை என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் என்ன செய்யணும் அப்படின்னா பதிவு பண்ணணும். ஸோ இது போல் அடுத்தடுத்து பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தொடர்ந்து பயணிகள் அனைவருக்கும் நன்றி.